ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கண்டினியூட்டி. பயப்படாதீங்க. இது பார்க்க தான் கொஞ்சம் டஃபா தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு வீடியோ கேம்ல எந்த ஒரு கிளிச்சும் இல்லாம ஸ்மூதா லெவல முடிச்சா எப்படி பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கலாமோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நீங்க யூடியூப்ல ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ கொஞ்சம் கூட பஃபர் ஆகாம எக்தம் ஸ்மூத்தா கிறிஸ்டல் கிளியரா ப்ளே ஆனா அதை தான் கண்டினியூஸ்னு சொல்றோம். ஆனா அதே வீடியோ லோடிங்னு சுத்தி கட்டாகி லேக் ஆகி வந்தா அதுதான் டிஸ்கண்டினியூஸ். இவ்ளோ சிம்பிள் தான் கண்டினியூட்டியோட கோர் ஐடியா. இங்க பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஒரு கேம்ல உங்க கேரக்டர் டெலிபோர்ட் ஆகாம ஸ்மூதா ஓடுனா அது கண்டினியூஸ். சடனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளிச் ஆகி டெலிபோர்ட் ஆனா அது டிஸ்கண்டினியூஸ். கிராஃப்ஸ்லயும் அதே லாஜிக் தான். ஒரு கிராஃப்ல பிரேக், கேப் இல்ல ஜம்ப்னு எதுவுமே இல்லாம ஒரே ஃப்ளோல போனா அது ஒரு கண்டினியூஸ் கிராஃப். சிம்பிள் ரைட்? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு கேம் பிளான். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கண்டினியூட்டி அப்படிங்கிறத டுட்டோரியல் லெவலில் பார்ப்போம். அடுத்தது கோர் மெக்கானிக்கான தி 3-point செக். அப்புறம் ஃபைண்டிங் த பிரேக் பாயிண்ட்ஸ்னு ஒரு மிஷனுக்கு போகலாம். சால்விங் ஃபார் கேன்னு ஒரு பாஸ் பேட்டில் இருக்கும். டைம் சேவ் பண்ண கொஞ்சம் பவர் அப் ரூல்ஸ், யானி சீட் கோட்ஸ், அண்ட் ஃபைனலி ஒரு ஃபைனல் ரீகேப். ரெடியா? லெட்ஸ் கோ! ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் ஃபர்ஸ்ட் செக்ஷன், வாட் இஸ் கண்டினியூட்டி. இது நம்ம டியூட்டோரியல் லெவல், ஸோ பேசிக் ஐடியாவை சூப்பரா புரிஞ்சுக்கலாம். வாங்க. இதுதான் உங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிற அ சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஒரு ஃபங்க்ஷனோட கிராஃபை உங்க பென்னை பேப்பர்ல இருந்து கொஞ்சம் கூட தூக்காம வரைய முடிஞ்சதுன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ். ஒருவேளை பென்னை லிஃப்ட் பண்ண வேண்டி வந்துச்சுன்னா அங்க ஒரு பிரேக் இருக்கு, ஸோ அது டிஸ்கண்டினியூவஸ். இவ்வளவுதான் கான்செப்டே. இப்போ அதே பெண்ணை தூக்காத கான்செப்டை மேக்ஸ்ல எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் f ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் cல கண்டினியூஸா இருக்கணும்னா the limit of f of x as x approaches c must be equal to the value of f of c. இந்த ஒரே ஒரு கோல்டன் ரூலை வச்சு தான் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண போறோம். ஆல்ரைட், இப்போ நம்ம இந்த சாப்டரோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்க்கு வரோம். செக்ஷன் 2, த 3-point கண்டினியூட்டி செக். இதுதான் நம்ம கோர் மெக்கானிக். இதுல மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த கேமோட கிங். ஸோ அந்த ஒரே ரூலை நம்ம 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை உடைச்சிக்கலாம். ரெடி? ஸ்டெப் 1, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், அதாவது LHL கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2, ரைட் ஹேண்ட் லிமிட், அதாவது RHL கண்டுபிடிங்க. அண்ட் ஸ்டெப் 3, அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ல ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும், அதாவது f of c. ஆனா இங்கே தான் மெயின் ட்விஸ்ட். இந்த மூணுமே LHL, RHL அண்ட் f of c மூணுமே எக்ஸாக்ட்லி ஈக்குவலா இருக்கணும். LHL ஈக்குவல்ஸ் RHL ஈக்குவல்ஸ் f of c. இது சாட்டிஸ்ஃபை ஆனா பூம், function continuous, இல்லனா discontinuous. That's it. லிசன் அப். இந்த தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லூஸ் பண்றாங்க. LHL, RHL செக் பண்ணிட்டு f of c பார்க்க மறந்துடுவாங்க. இல்லனா மூணு ஈக்குவலா இருக்கணும்னு செக் பண்ணாம விட்டுடுவாங்க. So always remember, check all 3 steps. Don't ever forget this. Okay, mission time. நம்ம ஃபர்ஸ்ட் மிஷனுக்குள்ள போலாம். ஒரு ஃபங்க்ஷனோட மேப்பை ஸ்கேன் பண்ணி எங்கெல்லாம் கிளிச்சஸ் யானி பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். Let's do this. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஒவ்வொரு இன்டிஜர்லையும் யானி 1, 2, 3ல கிராஃப் ஸ்டெப்பா ஜம்ப் ஆகிறத பார்க்க முடியும். இந்த ஜம்ப்ஸ் தான் நம்ம சொல்ற கேம் பிரேக்கிங் கிளிச்சஸ் அல்லது பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ ஏன் இந்த ஜம்ப் வருது? லெட்ஸ் யூஸ் ஆர் 3-point செக். ஏதோ ஒரு இன்டிஜர் c எடுத்துக்கோங்க. அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தா c-1 கிடைக்கும். அதே c-யோட ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தா c கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா LHL இஸ் நாட் ஈக்குவல் டு RHL. நம்ம ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன்ஸே ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால தான் the function is discontinuous at every single integer. ஆல்ரெடி போதான் நம்ம மெயின் பாஸ் பேட்டிலுக்கு வரோம். இங்க நமக்கு ஒரு broken ஃபங்க்ஷனை கொடுத்து அதுல kன்னு ஒரு unknown வேல்யூ இருக்கும். நம்ம அந்த kயோட கரெக்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சு அந்த broken ஃபங்க்ஷனை கண்டினியூஸா மாத்தணும். We have to fix it. This is gonna be fun. ஸோ மிஷன் ரொம்ப கிளியர் அண்ட் சிம்பிள். கொடுத்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும்னா கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரே வெப்பன், யூ கெஸ்ட் இட், நம்ம சூப்பர் பவர்ஃபுல் 3-point செக் தான். எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். Okay, step 1. Function continuous இருக்கணும்னா LHL and RHL must be equal. So, first LHL calculate பண்ணலாம். Piecewise function law, x is less than the boundary point nisora part edithu, adole limit கண்டுபிடிக்கணும். Okay, now for step 2. Aduta RHL calculate பண்ணணும். இதுக்கு x is greater than the boundary point in the solar piece of the function ethikono. Rumba simple logic. Left limit ku less than piece, right limit ku greater than piece. Got it? And
இதுதான் ஃபைனல் மூவ். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச LHL and RHL எக்ஸ்பிரஷன்ஸை ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ LHL ஈக்குவல்ஸ் RHL. இது ஒரு சிம்பிள் ஆல்ஜிப்ராய்ட் ஈக்குவேஷனா மாறிடும். அதை சால்வ் பண்ணா K ஓட வேல்யூ கிடைச்சிடும். மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் த பாஸ் இஸ் டிஃபீட்டட். ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் பண்ண கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் தேவைப்படும், ரைட்? இங்க தான் கான்டினியூட்டியோட சீட் கோட்ஸ், அதாவது பவர் அப் ரூல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். லெட்ஸ் செக் them out. This is Theorem 1. ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் f of x and g of x இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க ஆட் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி, கிடைக்கிற ரிசல்ட்டும் கண்டினியூஸாக தான் இருக்கும். டிவைட் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன கண்டிஷன். டினாமினேட்டர், அதாவது g of x must not be 0. அவ்வளோதான். இன்னொரு சூப்பர் பவர் அப். தியரம் 2. ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வச்சா, அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அந்த புது ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சைன் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ், எக்ஸ் ஸ்கொயர்டும் கண்டினியூஸ். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டும் கண்டினியூஸ் தான். ஈஸி பீஸி. ஓகே, நம்ம கேமோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். மிஷன் டீப்லீஃப் டைம். இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டோன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம், ஷால் வி? ஸோ லெட்ஸ் ரீகேப். ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி ஒரு ஸ்மூத் வீடியோ ஸ்ட்ரீம் மாதிரி. கிராஃப்ல எந்த பிரேக்கும் ஜம்பும் இருக்கக்கூடாது. உங்க மெயின் வெப்பனே அந்த 3 பாயிண்ட் செக் தான். LHL ஈக்குவல்ஸ் RHL ஈக்குவல்ஸ் F of C. இந்த செக் ஃபெயில் ஆகிற இடத்துக்கு பேர் தான் டிஸ்கண்டினியூட்டி, அதாவது நம்ம கேமோட கிளிச். அன்னோன் K வேல்யூ கண்டுபிடிக்க ஜஸ்ட் LHL ஈக்குவல்ஸ் RHLன்னு செட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஃபைனலி பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த பவர் ஆஃப் தியரம்ஸை யூஸ் பண்ணி டைமை சேவ் பண்ணுங்க. அண்ட் that's it. நீங்க கண்டினியூட்டி லெவலை சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சீரியஸ்லி, பார்க்க தான் கொஞ்சம் டஃப்பாக தெரியும், பட் இட்ஸ் ரியலி ஈஸி. இந்த 3 பாயிண்ட் செக்கை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வேணாலும் நீங்க கான்ஃபிடென்ட்டாக சால்வ் பண்ணலாம். யூர் டூயிங் அப்சல்யூட்லி கிரேட். இன்னைக்கு நம்ம கான்டினியூட்டி பார்த்தோம். நம்ம அடுத்த லெவலோட பேர் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஆகணும்னா அது ஃபர்ஸ்ட் கண்டினியூஸாக இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. அப்போ ஒரு கிராஃப்ல நான் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட்னா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? We'll find out in the next one. See you there.